ஏதோ மீனாட்சியோட நல்ல நேரம் எங்க அண்ணா அவங்க கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. டேய், நான் எங்கடா தாலி கட்டினேன்? போருமா? போதும்ண்ணா. நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான விஜய் சேதுபதி மாதிரி ஒரே டேலாக திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? உண்மையை எவ்வளவு தடவை வேணா உறக்க சொல்லலாம்டா. ஆக்சுவலா அன்னைக்கு ப்ளீஸ் போதும். என்னுடைய லிட்டில் பிரின்சஸே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, நான் சைலண்டா இருக்கேன். சரி, நான் டிசைட் பண்ணேன். எனக்கு பதிலா நீ சொல்ல போறியா? எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி இந்த வீட்டை பிரிச்சு உங்க எல்லாரோட பேர்லயும் நான் எழுதி வைக்க போறேன். அப்பா அப்பா, அத்தை அத்தைன்னு நான் ஐஸ் வச்சது எதுவும் வீண் போகல. உனக்காவது இதை பிரிச்சு கொடுக்கணும்னு தோணுச்சே. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மீனாட்சி. ஆசைப்பட்ட அடுத்த நிமிஷத்திலேயே முட்டுக்கட்டை போடுறாரே. பிரிச்சு கொடுத்தாதான் என்ன? அதை வச்சு அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ல. இந்த வீட்ல இருந்த பிரச்சனை, கருத்து வேறுபாடு எல்லாத்துக்கும் இந்த வீடு தானே காரணம். இத பாரு மீனாட்சி, என் பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது என்ன உங்க பசங்க? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? ஏன்பா, அவங்களா ஆசைப்பட்டு குடுக்கறேன்றாங்க, அதை ஏன் தடுக்கிறீங்க? நீங்களாவும் கொடுக்க மாட்டீங்க, அவங்க குடுக்கறனால விட மாட்டீங்களா? புரிஞ்சு போச்சுப்பா, புரிஞ்சு போச்சு. எங்களை இந்த சொத்துக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொத்து கையை விட்டு போயிடுங்கிறதுக்காக எங்க யாருக்கும் தெரியாம அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு வயசான காலத்துல நீங்க மட்டும் கஷ்டப்படாம சொகுசா வாழணும்னு நினைக்கிறீங்க. அதானே உங்க பிளானு? டேய் பிரபு, என்னடா வாய் நீளுது? யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா நீ? அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பெத்த பிள்ளைக்கு சொத்து வேணான்னு எந்த அப்பனும் சொல்ல மாட்டான். ஆனா இவர் சொல்லுவாரு, கொடுத்த பணத்துக்கு கிட்னி எழுதி வாங்கினவர் தானே இவரு. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாரு. வேண்டாண்டா அருள், வார்த்தை தடிச்சதுன்னா உறவு நிலைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. மிஸ்டர் பார்த்தா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனையில நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? எதுவா இருந்தாலும் எங்க அப்பா பேசட்டும். உங்களை பேச விட்டுட்டு அவரையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? சும்மா பெத்ரா முட்டாச்சா? அண்ணே வேண்டாம். இப்பதான் ஒரு சண்டை நடந்து முடிஞ்சு ஓஞ்சி நீ வெளியே போயிட்டு வந்திருக்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஏய் சும்மா நிறுத்து. எதுக்கு அடுத்தாலும் என்ன நடந்தாலும் அவருக்கே சப்போர்ட் பண்ண வேண்டியது என்ன? பாசம் பொங்குதோ? ஒன்ன மட்டும் தான் அவர் பெத்தாரா? நீ மட்டும் தான் அவருக்கு பொண்ணா? எங்களை என்ன தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாரு? டேய், தவிட்டுக்கு வாங்கலடா, தத்து எடுத்திருக்கேன். உங்க 2 பேரையும் நான் தத்து எடுத்திருக்கேன். வைஷு மட்டும்தான் எங்களுக்கு பிறந்த ஒரு பொண்ணு. என்னென்ன இவங்களை நீங்க பெத்த புள்ள இல்லைன்னு படக்குன்னு சொல்லிட்டீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் கஸ்தூரி கன்சீவ் ஆகல. போகாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. கஸ்தூரி மனசு ஒடிஞ்சு போயிட்டான். வயித்துல பிறக்காட்டா என்ன, வாரிசா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு நானும் கஸ்தூரியும் போனோம். இந்த பிரபுவை 5 வயசுல நான் பார்த்தேன். எங்க 2 பேருக்குமே அவனை பிடிச்சி போச்சு. இவனை அடாப்ட் பண்ணிக்கும் போது கூடவே இலவச இணைப்பு மாதிரி இவன் டிராயரை பிடிச்சிக்கிட்டு அருள் நிக்கிறான். சரி, அண்ணன் தம்பியை ஏன் பிரிக்கணும்னு நினைச்சு 2 பேரையுமே நாங்க தத்து எடுத்துட்டோம். இவங்க இந்த வீட்டுக்கு வந்த நேரம் கஸ்தூரி கன்சீவ் ஆயிட்டா. எங்களுக்கு பிறந்த ஒரே குழந்தை வைஷு மட்டும்தான். அப்போ நாங்க 2 பேரும் உங்க பிள்ளைங்க இல்லையா? இத்தனை நாள் அந்த விஷயத்தை ஏன் எங்க கிட்ட சொல்லல? பொதுவாவே ஒரு குழந்தைய தத்தெடுத்தா அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு சட்டம் இருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் உங்களை என் சொந்த பிள்ளைகளை நினைக்கிறதுனால தான் இதை நான் சொல்ல விருப்பப்படல. ஆனா இன்னைக்கு உங்க பேச்சால என்ன சொல்ல வச்சிட்டீங்க. கஸ்தூரி, எனக்கு வேற வழி தெரியல. அப்பா சாரிப்பா. சாரிப்பா. உண்மை தெரியாம மன்னிச்சிருங்க. ரொம்ப ஓவரா உண்மை தெரியாம ஓவரா பேசிட்டோம். மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்க. டேய், எழுந்துருங்கடா.
இது தெரியாம நானும் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்கேன். என்னையும் மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா நீ ஏந்திருக்குங்க, ஏந்திருமா. இத பாருங்கடா, என்னைக்கு இருந்தாலும் நீங்க 2 பேரும் என் பசங்க தான், நீ என் மருமக தான். அதை என்னைக்கும் யாராலையும் மாத்த முடியாது. நீங்க உண்மையிலே சான்ஸே இல்ல. நீங்க என் மனசுல எங்கேயோ இருக்கீங்க. ரொம்ப வசந்துட்டீங்க. ம், ரொம்ப எமோஷனலா இருக்குப்பா. okay, cheer up. ம். அண்ணா, எம்டி ராம் சார் வர்றாரு. ஆ? ஓகே, எம்டி வந்திருக்காரு. நம்ம வீட்டு கலாட்டெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டாம். எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கோங்க, நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே, வாங்க சார். வணக்கம். ஆ. வணக்கம். வாங்க. வணக்கம். உங்களை நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வாங்க. சரி வாங்க. என்ன திடீர்னு சர்ப்ரைஸா? சும்மா சாரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் டைரக்டா சார், வணக்கம் யூஎஸ்ல இருந்து வரீங்க போல இருக்கு. உட்காருங்க. உட்காருங்க. என்ன சர்ப்ரைஸ் விசிட். வா. உட்காருங்க சார். என்ன சார் இதெல்லாம்? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு ஒரு ஜோக் சொல்லுங்கன்னா, அதாவது என்ன வச்சு ஒரு ஜோக் சொல்லுங்கன்னா சரின்னு சொன்னேன். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஓ. அதுவும் கண்ணுல தண்ணி வர மாதிரி சிரிச்சிட்டாங்க. அப்படி என்ன ஜோக் சொன்னீங்க? வைஷு நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு. அப்பா சுந்தரம் சார், என்ன வச்சு ஒரு ஜோக் சொல்லுங்களேன். நீங்க ரொம்ப புத்திசாலி. இனி உங்ககிட்ட நான் ஜோக்கே ஐயோ, கேட்க ஒரு மாட்டேன். விளையாட்டுக்கு தான் சொன்னேன். புத்திசாலிங்கிறத விளையாட்டுக்கு சொல்லல. ஓகே, பை த பை, நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். சார் ஒரு நிமிஷம். என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இவங்க தானே மிஸ்ஸஸ்? மீனாட்சி சுந்தரம். நைஸ் டு மீட் யூ. சார் 2 பேர் சேர்ந்து நில்லுங்க. என்ன சார்? கங்க்ராட் சார், மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வைஷு இது புடி. ரொம்ப வெல் தேங்க்ஸ் சார். விஷஸ் சார். சார், இதெல்லாம் எதுக்கு சார்? என்னது இது? வெட்டிங் கிஃப்ட் ரிவார்ட், பதில் மரியாதை. அதையே இதுக்குள்ள சுருட்டி வச்சிருக்கீங்களா? செக்கு சுந்தரம் சார், பிரிச்சு பாருங்க. என்ன சார் இது? சுந்தரன் பேர் போட்டிருக்கு, 1 கோடி ரூபான்னு போட்டிருக்கு. இதை யார்கிட்ட கொடுக்கணும்? யாருக்கு கொடுத்தாலும் செல்லாது, ஏன்னா அது உங்க பேர்ல இருக்கு. எனக்கா? சுந்தரம் சார், இந்த 1 crore உண்டான டாக்ஸ் எல்லாம் நான் பே பண்ணிட்டேன். ஓ, நம்ம கம்பெனியோட இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. 10 crores, 10 கோடி ரூபாய் சார். ஓ, கிரேட். ப்ராஃபிட் 10 கோடியா? ஆமா, அதுக்கெல்லாம் காரணம் சாரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிளானிங், கைடன்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன். சார், அது அப்படியே தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பளிச்சுன்னு சொல்லணும்னா நிர்வாக திறமை, ஆளுமை. போதும் சார், ரொம்ப ஓவரா புகழ்றீங்க. எனக்கே கூச்சமா இருக்கு. உண்மைய சொல்லி தானே சார் ஆகணும். எதுக்கு சார் இதெல்லாம்? மாசம் கை நிறைய சம்பளம் கொடுக்குறீங்க, கார் கொடுத்துருக்கீங்க. சொல்ல போனா என் பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆன போது வீட்டுக்கே கேஷா கொடுத்து அமிச்சிங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? பிசினஸ் ஆரம்பிங்க. அடுத்தவங்களுக்கு கன்சல்டன்ட் அட்வைஸ்லாம் பண்றீங்க. நீங்க ஏன் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாது? அண்ணா, சூப்பர் ஐடியாண்ணா. அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதுக்கு பதிலா நமக்கு நாமே உழைச்சிக்கலாமே. எஸ், ஆனா என் கம்பெனிக்கு போட்டியெல்லாம் வந்துடக்கூடாது. நமக்குள்ள போட்டி வேண்டாம். ஏன்னா உங்களோட போட்டி போறதுக்கு என்னால முடியாது. ஏன்னா இது நீங்க வளர்த்து விட்ட கம்பெனி, அதை மறந்துடாதீங்க. சார் அது மாதிரி நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். அப்புறம் ஒரு குட் நியூஸ் சுந்தரம் சார், ஆ, கத்துக்குட்டி அந்த என் பொண்ணு ரூபா உங்க ட்ரைனிங்னால ரொம்ப நல்லா தேறிட்டா. ஓ, அப்புறம் அந்த லவ் மேட்டர் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா தெரியுமா? ஆ, அந்த கான்டாக்ட்லாம் வேண்டான்னு
நீங்க தான் அட்வைஸ் பண்ணீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுந்தரம் சார், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பசங்களுக்கெல்லாம் ஏதாவது செட்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபேமிலி பிசினஸ் ஆரம்பிங்க. சரிங்க சார், கண்டிப்பா ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் சுந்தரம் சார், ஒரு ஜோக்கு. இன்னொன்னு சொல்லணுமா? ஐயோ, எனக்கு வேண்டாம். நீங்க உங்க பொண்ணை பத்தி ஒரு ஜோக் சொன்னீங்க. ஆ, உங்க ஒய்ஃப பத்தி ஒரு ஜோக் சொல்லுங்களேன். அப்புறம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் வரணும். ஓகே ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டா, சார். வரட்டுமா? வாங்க. வர்றேம்மா. இங்க பாரு. இந்தாங்க. என்னங்க? விடுப்பா. அங்கிள். என்ன விஷயம்? வாங்க எதுக்கு அங்கிள் தனியா சொல்றேன். கூப்பிட்டார? அங்கிள், வீட்டுல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இப்படி ஒரு நாள் வருமானு தான் அண்ணன் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஆண்டவன் ஆசீர்வாதத்துல அடுத்தடுத்து நம்ம வீட்டுல தொடர்ந்து நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. வீடே பூந்தோட்டம் மாதிரி இருக்குப்பா. இந்த சந்தோஷத்தோடயே எல்லாரும் திவ்யா வீட்டுக்கு போய் பேசி எங்க கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம் அங்கிள். டேய், அடுத்து உன் கல்யாணம் தான்னு அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரா? கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து போய் பேசி முடிச்சிருவாரு. அங்கிள், நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமா, எப்படியாவது உனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவேன். அட அது இல்ல அங்கிள், வேற என்ன சொன்ன? எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. அப்பவே செஞ்சு முடிச்சிடணும். தள்ளி போற காரியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப பொறுமையாருன்னு சொல்றீங்க. ஓ, நான் சொன்னதை வச்சு என்னையே மடக்கிறிய நீ? பலையாள்டா நீ. டேய், திவ்யா அம்மா ஸ்டேட்டஸ் பார்த்தானே நமக்கு வசதி இல்ல, பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்க. இப்பதான் நமக்கு எல்லா வசதியும் ஸ்டேட்டஸும் வந்துருச்சுல்ல. இப்ப போய் பேசினா உடனே சரி சம்மதிச்சிருவாங்க. பேசுவோம். என்ன 2 பேரும் தனியா இங்க வந்து என்ன ரகசியம் பேசுறீங்க? என்ன அங்கிள், அருள் 2வது பிசினஸ் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறானா என்ன? அண்ணி, நீங்க வேற. இப்ப இவனுக்கு பிசினஸ் மைண்ட்லாம் இருக்காது, மேரேஜ் மைண்ட் தான் ஓடிட்டு இருக்கோம். என்ன அங்கிள், நான் சொல்றது கரெக்டா? திவ்யாவை பத்தி தானே பேசிட்டு இருந்தான். எப்படி வைஷு, உங்க அண்ணன் மனசை அப்படியே படம் பிடிச்சு வச்சிருக்க? அண்ணன் மனசை சரியா தெரிஞ்சு வச்சிருக்க தங்கச்சி நீதான். காதலிக்காக கிட்னியை எழுதி கொடுத்து கடை வச்சவன் கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டா. என்ன பேசுவான்னு எனக்கு தெரியாதா? அது சரி. ஏய், இன்னும் என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? இல்ல இல்ல, பாவமா இருக்கு. உன் ஆசை சீக்கிரமா நிறைவேறட்டும். பாருங்க அங்கிள், சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கா. தங்கச்சி தானப்பா, விடு. நான் அப்பா கிட்ட பேசுறேன். முடிஞ்சா நாளைக்கே திவ்யா வீட்டுக்கு போய் நாளை குறிச்சிட்டு வந்துருவோம். நாளைக்கா? இல்ல வேணாம். திவ்யா வீட்டுக்கு இன்னொரு நாள் போலாம். நம்ம வீட்ல நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு. அங்கிள், ஏன் நீ அப்போ ஓகேன்னு சொன்னா உடனே போயிடலாம்ல? திவ்யா தான் கால் பண்றா. பேசு பேசு. திவ்யா, நம்ம விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். அருள், என் பேரண்ட்ஸ் நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற திவ்யா? உங்க அப்பாவுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைச்சிருக்குல்ல, அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா கிட்ட சொன்னதும் அவங்களும் பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே திவ்யா, நான் நான் இப்பவே அப்பாவும் சித்தியும் வர சொல்றேன். சரி. பை. ஐயோ அங்கிள், அண்ணே, எப்படி? எல்லாம் எனக்கு கேட்டுச்சு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்பவும் உன்னை அவங்க பிடிச்சு ஒன்னும் பொண்ணு பார்க்க வர சொல்லல. உன்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் உன்னை வர சொல்லிருக்காங்க. அங்க எப்ப வேணா போய்க்கலாம். அங்கிள், நம்ம விஷயத்த பேசுவோம். ஆமா அருள், நாளைக்கு மீனாட்சி அத்தைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நானும் வைஷுவும் முடிவு பண்ணிருக்கோம். இதப்ப முடிவு பண்ணீங்க? நீங்க மாமா கிட்ட இது விஷயமா பேசுறத நான் கேட்டேன். ஒட்டு கேட்டீங்களா? வைஷு கிட்டயும் சொன்னேன். அவளும் சூப்பர் ஐடியாவா இருக்குன்னு சொன்னா.
சரி, நல்ல விஷயத்த தள்ளி போட வேணாம், உடனே நடத்திடலான்னு முடிவு பண்ணோம். இதுல முக்கியமான விஷயம், நீங்க பேசுற மாதிரி பேசி மாமாவை சம்மதிக்க வைக்கணும். அப்படியா? என்ன பண்ணலாம்? நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா, இருந்தாலும் நான் எப்படி போய் பேசுறது? இது வரைக்கும் நீங்க எல்லாமே இந்த வீட்ல ஒரு காரியமும் நடந்திருக்காது. இது மட்டும் எப்படி நாங்க மட்டும் போய் பேச முடியும்? வாங்க. அங்கிள், நீங்க தான் அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். அந்த ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும். வாங்க அங்கிள். சரி வாங்க போய் பேசி பார்ப்போம். அங்கிள், என்ன ஏன் விஷயத்தை அப்படியே மறந்துட்டு போறீங்க? ஏய், உன் விஷயத்துல நான் அப்படி மறப்பனா? நாளைக்கு மறுநாள் திவ்யா வீட்டுக்கு வந்து பேசுறோம்னு சொல்லு. ஓகே? உங்க அப்பாவை கூப்பிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே அங்கிள். வாங்க போலாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உண்மைக்கும் உழைப்புக்கும் ஆண்டவன் என்னைக்குமே அளந்து கொடுக்க மாட்டான். ஆனா எனக்கு அள்ளி கொடுத்துருக்கான். அதான் என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. ஆ, எனக்கும் இன்னொரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா என் மனசுக்கு என்ன நிறைவா விஷயம் இருக்கும். மீனாட்சி? ஆ, என் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை பிரபு, அருள், வைஷு இவங்க 3 பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மீனாட்சி. இது உனக்கான சொத்து, உன் பேர்ல தான் இருக்கணும். அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. மறுபடியும் சொல்றேன், என் பசங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இன்னும் பண்ண வேண்டியது ஏதாவது இருந்தா அதையும் நான் பண்ணுவேன். ஆமா சித்தி, இந்த வீட்டை விட நீங்க தான் எங்களோட பெரிய சொத்து. அடாடாடாடா. என்ன 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ம். பார்த்தா அங்கிள், சொல்லுங்க. அட என்ன கங்கா, நீ வழக்கமா அப்படி பேசுவ, இப்ப இன்னொருத்தர பேச விடுற? நான் அது ஏற்கனவே சொன்னதாண்ணா. அது ஒண்ணும் இல்ல, பசங்கெல்லாம் சேர்ந்து மீனாட்சி அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்கர் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு பிரியப்படுறாங்க. என்னோட ஆசையும் அதுதான், எனக்கும் அதான் சரின்னு படுதுண்ணா. தாலி கோக்குற ஃபங்க்ஷனா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மீனாட்சி. ஓகே. அப்பா, இது உங்களுக்கான ஃபங்க்ஷன் கிடையாது, சித்திக்கான ஃபங்க்ஷன். நீங்க சும்மா நின்னா போதும். வைஷு, இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. நீ ஒரு சின்ன குழந்தை. வேணான்னா விட்டுரு. மாமா, பார்த்தா அங்கிள் இந்த ஐடியாவை சொன்னதும் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அண்ணா ஆசைப்படுறாங்கண்ணா, நடத்திட்டுமே அண்ணா. இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அண்ணா சமைச்சிட்டாரு. டேய், நான் எங்கடா சம்மதிச்சேன்? அண்ணா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அத நான் எப்படா சொன்னேன்? இப்ப சொன்னீங்களே, சொல்லிட்டீங்கண்ணா. நம்ம போய் ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணலாம். வாங்க. ஓகேவா? தேங்க்ஸ் மாமா. டேய், டேய். வாங்க. கேட்டரிங்லாம் உங்க அப்பாட்டே கொடுத்துடலாம். கங்கா, ஏய் மீனாட்சி, வைஷு, வைஷு, இந்தாங்க. தேங்க்யூ மீனாட்சி. எதுக்கு அனாவசியமா இந்த ஸ்கிரீன் எல்லாம்? மீனாட்சி, அன்னைக்கு நீ ஆசைப்பட்ட போட்டேன், வேணான்னா அப்படி தள்ளி விட்டா போயிட போகுது. அத மனசுல ஒரு தடுப்பு போட்டிருக்கேனே. மனசுல இருக்கும்போது இந்த நிஜத்துல என்ன இருக்கு? உன் மனசுல என்ன இருக்கோ அதே தான் என் மனசுலயும் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கங்கா, ஹலோ, என்ன கங்கா? நான் ஆகாஷ் பேசுறேன் தாத்தா. ஆகாஷா? டேய், என்னடா நீ அம்மா போனை கையில வச்சிட்டு இருக்க? தாத்தா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு கதை சொல்லுங்கல்ல. கதையா? டேய், என்னடா நீ? எனக்கே தூக்கம் வருதுடா, இப்ப போய் கதை கேக்குற? ப்ளீஸ் தாத்தா. சரி ரூமுக்கு வா. அம்மா விட மாட்டாங்களே. ஓ, எனக்கும் தூக்கம் வருதுடா. என்னடா நீ? சரி, கதை தானே, நான் சொல்றேன், குடிங்க. டேய், இங்க ஒரு கதையை சொல்லி இருக்காங்க, அவங்க ஒரு கதை சொல்லு. யாரு, சின்ன பாட்டியா? ஆமாடா, மீனாட்சி தான். இந்தா. சொல்ல ஆகாஷ். கதை சொல்லுங்க சின்ன பாட்டி. கதை பேரு பாவ மன்னிப்பு. ஒரு ஊர்ல ஒரு கிளி அப்பா, அம்மா, அண்ணன், பாட்டியோட சந்தோஷமா இருந்துச்சாம். ஒரு நாள் ஒரு பருந்து வந்து அப்பா கிளிய தூக்கிட்டு போயிடுச்சாம். எதிர்பாராத அந்த ஷாக்ல அப்பா கிளி செத்து போயிடுச்சான். அண்ணன் கிளியும் பாட்டி கிளியும் அப்பா கிளியோட சாவுக்கு காரணம் அந்த பருந்து தான்
அத பழி வாங்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துச்சான். அந்த பெண் கிளி வளர்ந்து பெருசானதும் பருந்த தேடி பழி வாங்க வந்துச்சான். அந்த கிளி பருந்தோட இருக்கும்போதுதான் அந்த கிளிக்கு தெரிஞ்சுச்சான் பருந்து நல்லவன்னு. பருந்தும் கிளி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து தன் குடும்பத்தையே பாத்துக்க சொல்லுச்சான். பருந்த பழி வாங்க வந்த பெண் கிளி தப்ப உணர்ந்து பருந்து கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க காத்துக்கிட்டு இருந்துச்சான். மீனாட்சி அத்தை, ஆ, ஆகாஷ் தூங்கிட்டான். அப்படி என்ன கதை சொன்னீங்க? உடனே தூங்கிட்டான்? தூங்குங்க, நான் நாளைக்கு சொல்றேன். சரி, ஓகே. நான் சொன்ன கதை ஆகாஷ்க்கு புரியுதோ இல்லையோ, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. ஆகாச நிலவ தாண்டி வசந்து நிற்கும் பாசம் கண் முன்னே காட்ட இங்கே உறவிருக்கு. ஒரு தாய்க்கு நிகரா பாசம் தந்த சிங்கம் தானா, தினந்தோறும் வணங்கி நிற்கும் சாமிதான். பாசம் நேசம் ஒண்ணு சேர்ந்து கட்டி வச்ச வீடு, கண்ணீர் கடலில் மூழ்கி போக பார்ப்பவங்க யாரு? பாசம் நேசம் ஒண்ணு சேர்ந்து கட்டி வச்ச வீடு, கண்ணீர் கடலில் மூழ்கி போக பார்ப்பவங்க யாரு? ஆகாச நிலவ தாண்டி வசந்து நிற்கும் பாசம் கண் முன்னே காட்ட இங்கே உறவிருக்கு. ஆமா அதே தெருவுதான். லாஸ்ட்ல கஸ்தூரி இல்லன்னு போர்டு போட்டுருக்கும் பாருங்க. ஆமாமா வாங்க, வாசல்ல தான் நிக்கிறோம். சின்ன மாப்பிள, என்ன போன்ல பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. மாமா கேட்டரிங் வண்டி வந்துட்டு இருக்கு, வந்த உடனே சாப்பாடுலாம் இறக்கி வச்சுட்டு அப்புறம் உள்ள வந்துருங்க, சரியா? என்ன சின்ன மாப்பிள, என் காஸ்டியூம் பாத்தீங்களா? பட்டு சட்டை பட்டு வேஷ்டி. என்னைய போய் கேட்டரிங்ல வர சாமான்லாம் இறக்கி வைக்க சொல்றீங்க? சொல்லி இருந்தீங்கன்னா நானே ஒரு 4 பேரை ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. மாமா நீங்களே ஒத்தாள் 10 வேலை செய்வீங்க, அப்புறம் எதுக்கு அவங்களா? சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? என்னடா கடைசியில் நம்மள பாத்திரம் இறக்க விட்டாங்களே, நமக்கு அவ்வளவுதான் மரியாதையா? மீனாட்சி, உன் கல்யாணம் தான் எதிர்பாராம எப்படியோ யாரும் இல்லாம நடந்துடுச்சு. இந்த ஃபங்க்ஷனை எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்றோம். எனக்கு சந்தோஷமா இருக்குடி. எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டியாமா? வச்சிட்டமா. அம்மா, தாலி பிரிச்சு கோக்குறதுன்னா என்னதுமா? அத சொன்னா உனக்கு புரியாது செல்லம். சித்தப்பா கூட போயிரு, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணி, சரியா? போ. சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். சொல்லுங்க அண்ணி. எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்றேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெத்தவங்களை விட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு வாழ போறோமேன்னு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருப்பா. மாப்பிள்ளையும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு வேணா விறுவிறுன்னு கல்யாணம் நடந்தா போதும்னு தாலியை கட்டியிருப்பான். அப்போ இது நிதானமா நடக்க போற 2வது கல்யாணம். ஆமா, இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமா மறுபடியும் புது தாலி கட்டிக்குவாங்க. அப்போ சித்திக்கு இதை கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீயாவது அப்பாக்கு கல்யாணம் ஆனதை நேர்ல பாத்துட்ட, நாங்க பாக்கலையே. அதான் அப்பா கல்யாணம் பண்றதை இப்ப பாக்க போறீங்களே. நம்ம சந்தோஷத்துக்காக வாழற நம்ம அப்பா சந்தோஷத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாருமே சேர்ந்து தாத்தாக்கும் சின்ன பாட்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஐ, தாத்தாவுக்கு கல்யாணம், தாத்தாவுக்கு கல்யாணம். டேய், சரி, நான் சித்தி ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வரேன். இங்க எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடிமா. நீ போய் கூட்டிட்டு வா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. போ. எல்லாம் நல்லபடியா முடியும். எம்மாடி, கேட்டரிங்ல இருந்து சாப்பாடுலாம் வந்துருச்சு, எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டேன். பார்த்தா சார், சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடுங்க. இருக்கட்டும், வந்து சாப்பிட்டு. என்ன
பொண்ணு இன்னும் ரெடி ஆகலையா? உங்க சித்தி மேக்கப்பே போட மாட்டேங்கிறாங்க. இந்த பட்டு புடவையே கட்டாயப்படுத்தி தான் கட்டி வச்சிருக்கேன். என்ன சித்தி, பெரியவங்களுக்கு வேணா இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா இருக்கலாம். எங்களுக்கு இது உங்களுக்கு நடக்கிற கல்யாணம். சும்மா நச்சுன்னு ரெடி ஆகுங்க. உங்க அப்பா பக்கத்துல சிம்பிளா இருக்கணும்னு நடிக்கிறாங்க. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? இருந்தாலும் எங்க அப்பா ரொம்ப ஸ்மார்ட் தான். இட்ஸ் ஓகே. இப்ப நீங்க ரெடினா வரலாம். ஒரு 2 மினிட்ஸ். ஓகே. அண்ணா இப்பதானே நம்ம வீடே கலகலான்னு இருக்குண்ணா. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷம் என்னைக்கு நிலைக்கணும்னா? இந்த சந்தோஷம் என்னைக்கு நிலைச்சு நிக்கணும் பார்த்தா. ஆமாண்ணா. இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. ஒரு வீட்டுல பணப்பிரச்சனை தீர்ந்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். அது என்னவோ உண்மைதாண்ணா. பணம்ன உடனே தான் ஞாபகம் வருது, உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருந்தது இல்ல, அதெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம எம்டி கொடுத்த 1 கோடியும் டெபாசிட் பண்ணிட்டேன், அதுவும் கிரெடிட் ஆயிருச்சு. அப்புறம் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வந்து பாருங்க 30 லட்சம், அதுவும் கிரெடிட் ஆயிருச்சுண்ணா. இதே சிந்தனையா இருந்திருக்க நீ. இத பாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டேன். ஆனா மீனாட்சிக்கு தாண்டா நான் எதுவும் செய்யல. ஏன்னா அப்படி சொல்றீங்க? மீனாட்சி யாருன்ற உண்மை தெரிஞ்சதும் அவங்களுக்கு சேர வேண்டிய இந்த வீட்டை பத்திரமா அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்போவும் அவங்க எதிர்பார்க்குற சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க. அது இல்ல பார்த்தா, நீ கஸ்தூரி அப்படின்னு சொன்னதையே எனக்கு வேணாம் அந்த பேரு, நான் மீனாட்சியாவே இருந்துடுறேன்னு சொன்னவதான் அவ நான் கொடுக்குற இந்த கிஃப்டை ஏத்துப்பாளான்னு தெரியல. அண்ணா, அண்ணி இனி நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, என்ன கொடுத்தாலும் ஏத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. அன்னைக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் தானண்ணா. அந்த நம்பிக்கையில தான் எல்லாருக்கும் முன்னாடி இந்த கிஃப்டை நான் கொடுக்க போறேன். சரிண்ணா. அப்பா, உங்களுக்காக எல்லாரும் வெயிட்டிங். வரேன்டா, நீ போ. வாங்க. நீ போ பார்த்தா. ரெடியா? ரெடி. சமந்தி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வந்து உட்காருங்க. மீனாட்சி இங்க வாமா. வாமா. ஒரு நிமிஷம். மீனாட்சி இங்க வாமா. சொல்லுங்க. இந்த நேரத்துல இப்படி சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பவே நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு யாருக்கும் புரியல. எல்லாருக்கும் முன்னாடி இதை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்ன காரணம் சொல்லி உங்க எல்லாரையும் இங்க கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் அந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன். என்னப்பா சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சொல்லுங்க. எல்லாரும் இங்க தானே இருக்க போறோம். ஆமாண்ணா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த 1 மணி நேரம் மட்டும் இல்ல, மீனாட்சி வாழ்க்கையில இனி வரப்போற ஒவ்வொரு மணி நேரமும் மீனாட்சி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும். மீனாட்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது நீ பண்ணிருக்க. அதுக்கு கைமாறா நான் உனக்கு இதை கொடுக்கறேன். என்னது இது? நீங்க எனக்கு கொடுக்கிற கிஃப்டா? பிரிச்சுதான் பாரு. என்கிட்டேந்து நான் உனக்கு கொடுக்குற விடுதலை பத்திரம். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்பா, இப்ப எதுக்குப்பா இந்த அவசியம் வந்துச்சு? நாங்க எல்லாரும் தான் இவங்க சித்தியை ஏத்துக்கிட்டோம்ல. அப்பா, தயவு செய்து உங்க முடிவை மாத்திக்கோங்கப்பா. நான் எப்பவும் சொல்றது தான் இப்பவும் சொல்றேன். அன்னைக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட்.
ஏதோ ஒரு நெருக்கடியில நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். அன்னைக்கு மீனாட்சியை காப்பாத்துறதுக்காக மீனாட்சிக்கு கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். மீனாட்சி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உனக்குன்னு உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தன் வாழ்க்கையில கிடைப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதானா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? இரு வைஷு, நானே பேசிக்கிறேன். எப்படி மாமா, இந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா மீனாட்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா? புரியாத பேசாத கங்கா. மீனாட்சியோட நான் 40 வயசு பெரியவன். என்னால அவ வாழ்க்கை வீணாக கூடாது. மீனாட்சி உங்களை பழிவாங்க வந்தான்னு ஒரே காரணத்துக்காக நீங்க இப்ப அவளை பழி வாங்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல கங்கா. அவ மேல எனக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதை நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புரியுது மாமா, நல்லா புரியுது. வயசானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீனாட்சியால சந்தோஷமா வாழ முடியாது, அதானே சொல்ல வரீங்க? ஆமா, மீனாட்சி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது போற எனக்கு. சரி மாமா, ஒரே வயசுல இருக்கிற 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வருஷம் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது மாமா. நீங்க சொல்ற மாதிரி மீனாட்சி அவ வயசுல இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறானே வச்சுக்கோங்க. அவன் ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல நோய் வந்தோ 2 வருஷத்துல இறந்து போயிட்டா இவ சந்தோஷமா வாழ்றத நீங்க பாத்துருவீங்களா? கங்கா, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. என்ன அர்த்தமே இல்லாத பேசிட்டு இருக்க? அவ வயசு என்ன, என் வயசு என்ன? வயசு என்ன மாமா வயசு? அது வெறும் நம்பர். ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா புருஷனுக்கு வயசை விட நல்ல மனசு இருக்கணும் மாமா. மீனாட்சியோட லைஃப்ல எத்தனையோ பேரை பார்த்திருப்பா. ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கண்டிப்பா பார்த்திருக்கவே முடியாது. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்துங்க மாமா. சார், ஒரே வீட்ல ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தாலும் உங்க விரல் நகம் கூட மீனாட்சி மேல பட்டதே இல்ல. அவளே பல தடவை பெருமையா சொல்லிருக்கா. அப்படியே வாழ்ந்துட்டு போறதுல என்ன சார் பிரச்சனை? மாமா, நீங்க கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல இருக்கு. இப்ப அவங்க வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி சுந்தரம். நான் அவங்கள அத்தையா ஏத்துக்கிட்டேன். வைஷு, பிரபு, அருள் எல்லாரும் சித்தியா ஏத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. அண்ணே, பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைண்ணே. கஸ்தூரி அண்ணி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 2வது கல்யாணம் பண்ணிக்காம தனியாளா இத்தனை குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. மீனாட்சி உங்க வாழ்க்கையில வந்தது கடவுள் கொடுத்த வரம். ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கண்ணே. மாமா, இப்பவும் இறங்கி வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா இவங்களுக்கு விடுதலை பத்திரம் கொடுத்த மாதிரி அருளுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இவங்க என் பிள்ளைங்க இல்ல, தத்த எடுத்ததை ரத்து பண்ணிக்கிறேன்னு விடுதலை பத்திரம் கொடுங்க. நாங்களும் வீட்டை விட்டு போயிடுறோம். உங்க பொண்ணு வைஷுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு நீங்க மட்டும் எந்த ஒட்டும் உறவும் இல்லாம தனியா சந்தோஷமா இருங்க. அண்ணன், கங்கா சொல்றது தானே சரி. ஒரு பொண்ணுக்கு புருஷன் கிடைக்கலாம், ஆனா உங்கள மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டா நஷ்டம் மீனாட்சிக்கு தான். அண்ணா, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற உங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்காது. நல்ல முடிவா எடுங்கண்ணா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? இதுதான் அவரோட ஆசை முடிவுனா அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன கங்கா? இவ்வளவும் மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணீங்க? நானா ஏற்பாடு பண்ணேன்? பண்ணது முழுக்க பார்த்தா. நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னேனா தாலி பிரிச்சு கோக்கற ஃபங்க்ஷன்னு? இல்லையே. ஆனா ஃபங்க்ஷன் உண்டு. நீ ஆசைப்பட்டபடி உங்க அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷன். சிவசு, வந்து உட்காருங்க சேர்ல. மாப்பிள்ள பொண்ணு 2 பேரும் உட்காருங்க.
என்ன வெக்கப்பட்டு நிக்கிறீங்க? மாலையை போடுங்க, நீங்களும் போடுங்க. நான் தாங்க வைக்கப்படணும். மாலையை போடுங்க. இன்னைக்கு அடியா? போடுங்க. போதும் வலி இருக்கு. போடுமா. அடாடாடாடா. இந்தாங்க தாலி, தாலி கட்டுங்க. ரெடியா? பாத்துக்கங்க. அப்பா அம்மா கல்யாணம் பார்க்காதவங்க எல்லாம் பாத்துக்கங்க. டேய் போடுற. தாத்தாவுக்கு கல்யாணம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். எங்க மீனாட்சி? மீனாட்சி வா மீனாட்சி. இந்த ஐயோ, யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் வாங்க டாக்டர். கூப்பிடுவீங்கன்னு வாசல்ல நிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. கரெக்டா வந்திருக்கீங்க. பாருங்க சார், என்னன்னு பாருங்க சார். சீக்கிரம் பாருங்க டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவாக போறீங்க. ஏன் டாக்டர், யாராவது மயக்கம் போட்டு நாடி பிடிச்சா உடனே இந்த டயலாக் தான் சொல்லணுமா? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ஹலோ சிவசு, ஏந்திருப்பா. எழுந்துருங்க. அதே பொண்ண மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு அதிர்ச்சி. அதான் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத என்னால எதிர்பார்க்கவே முடியல. கனவா நினைவானே தெரியல. வலிக்குதா? வலிக்குது. வாங்க குழந்தைங்க எல்லாம் வாழ்த்துக்கள் வாங்கிக்கோங்க. போடாங்க, நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் வேடா, டேய் வேடா. அடுத்தது யாரு? நல்லா போது எஞ்சி போனா. போ அடுத்தது வாடா. வாங்க மாப்ள. நல்லா இருக்கு. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாங்க வைஷோ, நமஸ்காரம். நல்லா இருமா. சீக்கிரமா நல்ல பையனை பார்த்து சீக்கிரமா நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. வசந்தா, இப்பதான் மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். போ சரி வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எடுக்கலாம். மீனாட்சி, ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. நான் அதை மதிக்கிறேன். என் பொண்ணு வைஷுவை ஆட்டோல கூட்டிட்டு போற ஒரு நேர்மையான ஆட்டோ டிரைவரா, உனக்கு என் பொண்ணு வயசு இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு நான் எப்படி ஒரு அப்பாவோ அந்த மாதிரி ஒரு வெல்விஷரா, ஒரு அட்வைசரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் எடுத்த இந்த முடிவு எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். அந்த முடிவு சரியானதுன்னு காலம் இவங்களுக்கு உணர்த்தும். இந்த வீட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பிரிஞ்சிருந்த உங்க அண்ணன் திரும்பி வந்துட்டான். தொலைஞ்சு போன உங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்களோட நீ சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீ எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வைஷுவோடைய ஃப்ரெண்டா வரலாம். உனக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேட்கற மாதிரி என்ன பார்க்க வரலாம். நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நாங்க எல்லாரும் சந்தோஷத்தோட வந்து அப்படியே அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவோம். மீனாட்சி, நான் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே உண்டு. வாழ்த்துக்கள். மை பிளெஸிங்ஸ். என்ன மாமா, திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? 10 கோடி மதிப்புள்ள சொத்தை மீனாட்சிக்கு கொடுத்துட்டீங்க. கங்கா, அந்த வீடு நம்மளோட வீடு இல்லம்மா, மீனாட்சிக்கு சொந்தமானது. அதை மீனாட்சி பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளவுதானே. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுதுப்பா. டேய், இப்ப புதுசா பாத்துருக்கோமே வீடு 4500 ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? 5 பெட்ரூம் 2 கெஸ்ட் ரூம். நம்ம கிட்ட தான் முதலாளி கொடுத்த 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே ஃபேமிலியா நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம். என்னப்பா பிசினஸ்ல ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்பா, நடக்கவே நடக்காதுன்னு இருந்த உன் கல்யாணத்தையே அண்ணன் நடத்த போறாரு. இதையும் நடத்தி காட்டுவாருப்பா. டேய், நான் இன்னும் கம்பெனியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 15 கோடி ரூபாய் ஆர்டர் வாங்கியிருக்கேன்டா. இத கரெக்டா பண்ணா இந்த வருஷம் 3 கோடி ரூபாய் லாபம். எது எப்பப்ப நடக்கணுமோ விடுமா, அது. நான் இத பல தடவை சொல்லிட்டேம்மா. நீ போய் அந்த கம்பெனி போர்டு எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. பாத்தீங்களா, MS இன்டர்நேஷனல் கம்பெனி பேர் நல்லா இருக்கா? மாமா, மீனாட்சி சுந்தரம் இன்டர்நேஷனலா? அடா கங்கா, மீனாட்சி சுந்தரம் இல்லம்மா, என்னுடைய சொந்த ஊர் மெட்ராஸ். மெட்ராஸ் சுந்தரம் இன்டர்நேஷனல். அண்ணா, இதுல யார் நான் மேனேஜிங் டைரக்டர்? நான் கம்பெனி ஆரம்பிச்சு வேற யாரையாவது போடுவேனடா. நான் தான் மேனேஜிங் டைரக்டர். இதோ நம்ம பிரபு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அவன் சேல்ஸ் மேனேஜர்.
2 பேருக்கும் ஆளுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓகேயா? அருள், அப்பதான் ஸ்டேட்டஸ் பார்க்காம திவ்யா வீட்ல இருந்து பொண்ணு கொடுப்பாங்க. ஆமாப்பா, அந்த கடை கூட 8 லட்சம் ரூபாய்க்கு கேக்குறாங்க. அப்புறம் என்னடா, 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண 8 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. 3 லட்சம் ரூபாய் லாபம். இதான்டா பிசினஸ். சம்மந்தி, வணக்கம் சம்மந்தி. வணக்கம். என்ன இவ்வளவு தெளிவா வந்திருக்கீங்க? அதெல்லாம் விட்டாச்சே. விட்டது சனியே. உங்க மாப்பிள்ளைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். நீங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்க பொண்டாட்டியோட உங்க பொண்ணோட இங்க வந்து செட்டில் ஆயிடுங்க. அப்புறம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி. ஏங்க இவ்வளவு பண்றோம், சாப்பாடு போட மாட்டோமா? சரி. என்னடா அப்ப மீனாட்சி சுந்தரம் சுபமா? மீனாட்சி சுந்தரம் சுபமா தொடருமான்னு என்ன கேட்டா எப்படிடா? நான் சுந்தரம், மீனாட்சி தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் சொல்றேன். என்ன மீனாட்சி, சர்ப்ரைஸ் விசிட்? நீங்க ஆரம்பிக்கிற கம்பெனில என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கணும். மாமா, நீங்க எம்எஸ்னு பேர் வச்சதுக்கு காரணம் இப்ப புரியுது. இதுமா மீனாட்சி என்ன சொல்ல வரான்னு பாப்போம். என்ன மீனாட்சி, இது வீட்டோட டாக்குமெண்ட், இது என்கிட்ட ஏன் கொடுக்குற? உங்களோட கம்பெனில சேர்றதுக்கான என்னுடைய ஷேர். அப்படியா? என்னைக்குமே நீ என்னோட பார்ட்னர் தான். நான் கம்பெனில சொன்னேன். நானும் அதாம்மா சொன்னேன். ஓகேயா? இந்த பார், புது டைரக்டர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கையில போட கொடு. ஓகே. மாமா, கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. மீனாட்சி சுந்தரம் தொடருமா சுபமா? மீனாட்சி சுந்தரம் தொடருமா சுபமா? இது நம்ம கையில என்னமா இருக்கு? அவங்க கையிலயும் ஆண்டவ கையிலயும் தான் இருக்கு.